ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன் அவுட் சினிமா வித் மீ காமேஷ். ஸோ நம்ம சேனல்ல பார்த்தா வந்து சூப்பரான சினிமா மாவட்டத்தோட அப்டேட் தான் பார்க்க போறோம். அது என்ன மூவின்னு பார்த்தீங்கன்னா எல்ஐசி. என்னடா ஏதோ பேங்க் நேம்லாம் சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா இல்லைங்க, இந்த படத்தோட நேம் எல்ஐசி தான். ஸோ இந்த படத்தோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா லவ் இன்சூரன்ஸ் கார்பரேஷன். ஸோ படம் பேர் டிஃப்ரெண்டா இருக்குல்ல. இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா வந்து விக்னேஷ் தான் டைரக்ட் பண்றாரு. அண்ட் ஆல்சோ படத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆல் டைம் ஃபேவரட் பிரதீப் ரங்கநாதன் அண்ட் கிருத்தி ஷெட்டி தான் வந்து இந்த படத்துல வந்து ஹீரோயின் பண்றாங்க. ஸோ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லவ் பேஸ்ட் படமா இருக்கும்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. பிகாஸ் நம்ம முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா லவ் டுடே அந்த படம் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. பிரதீப் ரங்கநாதன் அந்த படத்தில் ஆக்ட் பண்ணியிருந்தாரு இல்லையா, அவ்வளோ சூப்பரான படம் வந்துச்சு. ஸோ இந்த படமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து லைக் லவ் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் பேருக்கு ஏற்றபோலே வந்து லவ்னு இருக்கு. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா அந்த படத்துக்கு ஏற்றபோல இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துல வந்து கீர்த்தி ஷெட்டி நடிக்கிறதுனால இந்த படம் வந்து ஒரு நல்ல கியூட்டான படமா இருக்கும், ஒரு நல்ல லவ் படமா இருக்கும்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. அண்ட் ஆல்சோ இந்த படத்துல பாத்தீங்கன்னா பிரதீப் ரங்கநாதன் அண்ட் கீர்த்தி ஷெட்டியோட காம்போ வந்து ஃபர்ஸ்ட் டைமா வந்து ஒன்னா இருக்க போகுது. ஸோ அந்த காம்போ வந்து எப்படி இருக்க போகுது நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ இந்த படத்துல வந்து மெயின் லீடா வந்து பாத்தீங்கன்னா வந்து யோகி பாபு வந்து பண்றாரு. ஸோ யோகி பாபு வந்தாலே படம் வந்து கன்ஃபார்ம் சூப்பர் ஹிட் ஆயிடும். அண்ட் ஆல்சோ இந்த படம் வந்து செம்ம ஃபன்னாவே போகும். ஸோ இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா இந்த படம் வந்து ஃபுல்லி வந்து ஒரு லைக் லவ் பேஸ்ட் படம் பிளஸ் யோகி பாபுவோட காமெடி இருக்கிறதுனால ஒரு சூப்பர் ஹிட் படமா இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. இந்த படத்தை வந்து பாத்தீங்கன்னா வந்து லைக் அனிருத் தான் வந்து மியூசிக்கல் பண்றாரு. ஸோ அனிருத் தான் படத்தோட ஃபுல் மியூசிக் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் தான் பண்ண போறான்னு சொல்றாங்க. சரி ஓகேடா, இதெல்லாம் சொல்லிட்டு இந்த படத்தோட மெயின் அப்டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா அங்கதான் இருக்க ஒரு ட்விஸ்ட். இந்த லவ் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் இந்த எல்ஐசி படத்துல பாத்தீங்கன்னா ஒரு பொலிட்டிஷியன் நடிக்கிறாரு. ஸோ பொலிட்டிஷியனும் சொல்லலாம், ஆக்டரும் சொல்லலாம், சோஷியல் ஆக்டிவிஸ்டும் சொல்லலாம். அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா சீமான். ஸோ சீமான் இந்த படத்துல வந்து ஒரு மெயின் ரோல் பண்றதா சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஸோ இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா சீமான் வந்துட்டு லைக் அந்த படத்துல ஒரு மெயின் லீட் பண்ண போறதுனால இந்த படம் வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஜெனர்ல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. இப்போ சமீபமா அந்த பொலிட்டிக்ஸ்ல பாத்தீங்கன்னா சீமானுக்கு வந்து ஃபேன் பேஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஆயிடுச்சு. ஸோ அவரோட ஃபேன்ஸ்லாம் வந்து இந்த படத்துல ஒரு நடிக்கிறாருன்னு தெரிஞ்ச உடனே செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்காங்க, ரொம்ப ஹைப்பாவும் இருக்காங்க. ஸோ இந்த படத்துல வந்து சீமான் நடிப்பாரா நடிக்க மாட்டாரா, லைக் இந்த படம் வந்து எப்படி வரப்போன்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியல. பட் இந்த படத்தோட பூஜை எல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணி முடிச்சிட்டாங்க. இந்த படத்தோட ஷூட்டிங்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய லொகேஷன்ல எடுத்துட்டு இருக்காங்க. குறிப்பா சொல்லணும்னா கோயம்புத்தூர், சிங்கப்பூர், சென்னை, அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி சில டாப் ஏரியாஸ்ல வந்து எடுத்துட்டு இருக்கான்னு சொல்றாங்க. இந்த படம் வந்து எப்படி வரப்போது நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். லவ் டுடே மாதிரி இருக்குமா இல்லை புதுசான ஸ்டோரி கேரக்டர்ல இருக்குமான்னு சொல்லிட்டு டேரக்டர் விக்னேஷ் சிவனோட கைவண்ணம் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த படத்துக்கு வெயிட் பண்றீங்கன்னா வெயிட்டிங் சொல்லிட்டு கமெண்ட்ல பண்ணுங்க. இந்த மாதிரி சூப்பரான அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே வரணும்னா என்னோட சினிமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம இந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணிடுங்க.